Hi, hello, this is TAF CA 360 from TAF ICE Academy. நாம் இன்னைக்கு March 29, 30 and 31 உடைய current affairs பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம். திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் குறள் 4 கடவுள் வாழ்த்து கீழே பார்த்துடலாம். ஓகேவா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குறள். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா his foot whom want affects not irks not grief who gain shall not through every time of any oath complain அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். irks not grief அப்படின்னா வந்துட்டு ரொம்ப துன்பம், ரொம்ப குறையா துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இதுக்கு அந்த குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எதையும் பிரித்து பார்க்கறது கிடையாது. அவர் எல்லாத்துக்குமா தான் கடவுளாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வந்து அவருடைய திருவடிகளை நம்ம வணங்கி இருந்தோம்னாலே நம்ம வாழ்நாளில் என்றைக்குமே அவர் வந்து நம்மளுக்கு எந்த விதமான இடும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துன்பத்தை என்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார், விளைவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த குறளுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு April 5th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ நியூ பிகினிங். ஸோ அதில் வந்து 30+ டெஸ்ட் அண்ட் 6,000+ கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணிவிடும் அண்ட் 6 months டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எனி என்கொயரி அண்ட் டீட்டெயில்ஸ்னால் வந்துட்டு இதில் கொடுக்குற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள். அண்ட் April 5th வந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எவ்ரி ஒன் ஜாயின் இன் திஸ் டெஸ்ட் பேட்ச். அண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனி பெருங்கருணை. ஓகே. How many indigenous developed light machine guns were handed over to the Indian Army? Na வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். So explanation: 2000 Prahar indigenous developed light machine guns handed over to the Indian Army manufactured by Gwalior Adani Defense and Aerospace Company. இந்த 2000 Prahar indigenous லைட் இலகு ரக அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லைட் மிஷின் கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இந்தியன் ஆர்மி கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இண்டிஜினியஸாக நம்ம வந்து மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் யார் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா குவாலியர் அதானி டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which episode of Monkey Bath was aired on March 29, 2026? So every month வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சண்டே வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து மங்கி பாத்தில் வந்து நம்மளோட உரையாடல் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 132nd மங்கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஹைலைட்ஸாக எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 lakh water conservation structures created in 11 years under Jal Shakti initiative. Jal Shaktiங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஹர்கார் ஜல், அனைத்து வீடுகளுக்கும் வந்துட்டு பைப் கனெக்ஷன், டேப் கனெக்ஷன் அண்ட் அதுக்குள்ள வாட்டர் போய் சேர்றது. ஸோ அது வந்து 11 years-ஆ 50 lakh water conservation structures வந்துட்டு போயிருக்கு ஜல் சக்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட், அரௌண்ட் 70,000 நியூ வாட்டர் பாடிஸ் டெவலப்ட் அண்டர் அம்ரித் சரோவர் ஸ்கீம்ஸ். அம்ரித் மித்ராஸ்லாம் போட்டு அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பில்டிங்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அண்டு 70,000 நியூ வாட்டர் பாடிஸ் இதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. நியூ பைப் கனெக்ஷன், சுஜால் கயன் ஐடி கொடுக்குறது. ஸோ ஆப் வந்து அது மூலிமா சுஜாலம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசியிருக்காரு. அண்டு வந்து சுகர் கன்சப்ஷன், ஒயிட் சுகர் இஸ் நாட் குட் ஃபார் தி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கன்சப்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து எம்ஃபசிஸ் பண்ணியிருக்காரு, வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து ஞான பாரதம் ரிசர்ச் இது ரிலேட்டடாக எல்லாமே வந்துட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். India's maternal mortality rate reduced by what percentage over the last 33 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 80% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? என்னது? India's maternal mortality rate reduced by what percentage over the last 33 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 80% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து லான்செட் அவங்க வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2033. மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா வந்துட்டு குழந்தை இறப்பு விகிதம்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மேட்டர்னல்னா வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது
தாய்மார்கள் இறப்பு, அதுதான் வந்து மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருந்தது, இப்போ 80% வந்துட்டு ஓவர் தி 33 இயர்ஸ் குறைஞ்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து தாய்மார்களுடைய மால் நியூட்ரிஷனல் குறைபாடுனால ஏற்படக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, 2023 ரிப்போர்ட் படி என்னன்னா, இப்போ 1990 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 lakh லைவ் பேர்த்ஸ், 508 டெத்ஸ். ஓகேவா? ஸோ 2023 வந்து 116 டெத் பெர் 1 lakh லைவ் பர்த்ஸ். சரி, ஒரு லட்சம் லைவ் பர்த் பிறப்பு இருந்துச்சுன்னா அதில் வந்து தாய்மார்கள் வந்து 508 பேர் வந்து இறந்துருக்காங்க 1990 அப்படின்னு சொல்லிட்டு 1990 பார்க்குறோம். 2023 வந்து 1 lakh பர்த் இருந்துச்சுன்னா அதில் வந்து 116 தாய்மார்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ குளோபலி ஓவர் வந்து அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா வந்து 2023 டெத் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 2.40 lakhs மதர்ஸ் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த 23 அதில் வந்து டோட்டலாக அப்ராக்சிமேட்லி 24,700 டெத்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ குளோபல் மார்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் படி பார்த்தீங்கன்னா வந்து 190.5ல் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா வந்து சத்து குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம சாப்பிடணும். நிறைய சாப்பிட்றோமோ இல்லையோ சத்தாக உள்ள ஆகாரங்களை நம்ம கொஞ்ச வந்து நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கிட்டால் தான் இப்போ இருக்க சூழ்நிலை காலகட்டங்களில் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், நம்ம கொஞ்ச அடுத்தடுத்து மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சமும் அது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் நம்ம நியூட்ரிஷனலாக சாப்பிட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், NTPC signed an agreement with which company for a thermal பவர் ப்ராஜெக்ட். தெர்மல் பவர் ப்ராஜெக்டை வந்து NTPCயோட சேர்ந்து யார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, எங்கே செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெல்லோட, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்லோட NTPC ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 13,500 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 3 ஸ்டேஜஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஈச் ஒன் வந்து 800 megawatt கெப்பாசிட்டியோட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒர்க் இன்க்ளூட்ஸ் டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் கமிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லா ஒர்க்குமே அங்கே நடக்க போகுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட், since which year has the moratorium on customs duty on e-commerce been in place? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் CAல நம்ம பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ மொராட்டோரியம், தடை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஆன் இ-காமர்ஸ் பீன் இன் பிளேஸ் எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1998 நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ நோ கன்சென்சஸ் ரீச்ட் ஆன் இம்போசிங் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் ஆன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் டிஸ்கஸ்ட் அட் 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். ஸோ எந்த விதமான இதுவும் அந்த கஸ்டம்ஸ் டாக்ஸ் தடை ரிலேட்டடாக வரி விலக்கு ரிலேட்டடாக எதுவுமே முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1998 the moratorium on such taxes has been extended every 2 yearsக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் போய்கிட்டே இருக்கு. பட் அதை ஸ்டாப் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் இருந்தாலும் பட் அது ரிலேட்டடான எந்த முடிவுகளும் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், ஆஸ்ட்ரா மிசைல் இஸ் பிரைமர்லி என்ன, அது ஒரு என்ன மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏர் டு ஏர் மிசைல். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு இன்டகிரேட் ஆஸ்ட்ரா ஏர் டு ஏர் மிசைல் இன் MiG-29 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். சரியா? இந்த ஆஸ்ட்ரா மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இண்டிஜினியஸாக நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மிசைல். இது வந்து 10 to 15 கிலோமீட்டர் ஷார்ட் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். துல்லியமாக வந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேறு ஏர்கிராஃப்ட்ஸ் எது வந்தாலும் அது துல்லியமாக அடித்து காலி பண்ணக்கூடியது. பட் இப்போ அது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து தேஜஸ் ஜாக்வார் ஏர்கிராஃப்டில் இருந்து அது வந்து போய்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்னென்னா வந்துட்டு can also be used in the Tejas Jaguar aircraft with 25 kilometer of capability. So இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஸ்டா ஏர் டு ஏர் மிசைலை வந்து MiG-29 ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் இவங்க பண்ண போகிறாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய் அடிக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தேஜஸ் ஜாக்வார் ஏர்கிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரா மிசைலையும் they are going to use. ஓகே, so next,
The Swarm drone project in India is being developed by. ஸோ ஸ்வார்ம் ட்ரோன் ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வார்ம் ட்ரோன் அதுதான் ட்ரோன் தான் இப்போ புதுசாக நம்மளுக்கு பார்த்தா அது எல்லாமே வாரில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூசேஜ் தான் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து ட்ரோனை வச்சு அன்மேன்டு தாக்குதலாக தான், ஒரு மேன் போய் அங்கே எதுவும் இது ஆகுற மாதிரி இல்லாமல் அன்மேன்டு தாக்குதலாக வந்து ட்ரோன் தான் வந்து இப்போ நிறைய பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்வார்ம் ட்ரோன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன ஆல் இல்லா அந்த ஹெலிகாப்டர் பேஸ்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூஸ்டு ஃபார் சர்வைலன்ஸ் அண்ட் அட்டாக் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அன்மேன்டு ஸ்கீம் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் who won the best male player award in hockey India 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹர்திக் சிங் ஹாக்கி இந்தியா அவார்ட்ஸ் 2025 வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அதில் பெஸ்ட் பிளேயர் வந்து ஹர்திக் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் வந்து சவிதா புனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு ஃபீமேல் பிளேயர் பெஸ்ட் ஃபீமேல் பிளேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தயன் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிஆர் ஸ்ரீஜேஷ்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கரோலினா மரீன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து பேட்மிண்டன் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமஸ் பேட்மிண்டன் பிளேயர் ஸ்பெயினை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் 3 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குர்ஜாந்த் சிங் இந்தியன் ஹாக்கி பிளேயர் பிளேட் 130 மேட்சஸ் பார்ட் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு வின்னிங் டீம் 2023 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி. ஸோ கரோலினா மரீன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேட்மிண்டன். குர்ஜாத் சிங் இந்தியன் ஹாக்கி பிளேயர் பிளேட் 130 மேட்சஸ் பார்ட் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு வின்னிங் டீம் 2023. ஸோ இவங்க வந்து அஸ் ஆபிச்சரி நியூஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ஓன் தி உமன் சிங்கிள் டைட்டில்ஸ் அட் தி மியாமி ஓப்பன் 2026 போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஜானிக் சின்னர் கூட வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இதில் இப்போ யார் வந்து உமன்ஸில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமன் சிங்கிள்ஸில் வந்து ஹரியானா சப்லங்கா பெலாரஸை சேர்ந்தவங்க இவங்க தான் வந்து நிறையா இது வரிசையாக வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொக்கோ காஃப் யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க தான் வந்து இட்ஸ் ரன்னர் ஆஃப். சப்லங்கா ஓன் ஹேர் 5th மேஜர் டைட்டில் அண்ட் 24th கெரியர் டைட்டிலாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் who won the best para archery award world para archery awards 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா para archery வந்துட்டு சீதல் தேவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிம்ப டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2 கைகள் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது, கால்களை வச்சு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சீதல் தேவி வந்துட்டு ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய வில் வித்தை வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி. அப்படி இருக்கப்ப வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் பேரா ஆர்ச்சரி யாருக்கு போயிருக்கு அப்படின்னா சீதல் தேவி இந்தியாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ஓன் தி மியாமி ஓப்பன் 2026 மென் சிங்கிள் டைட்டில்ஸ்னா நம்ம நல்லா தெரியும் ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் இட்டாலியை சேர்ந்தவர். ரன்னர் அப் வந்துட்டு கிரிகார் டிமிட்ரோவ் பல்கேரியாவை சேர்ந்தவர். 8th டைட்டில் ஃபார் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரெயிட் செட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26th கான்சிக்யூட்டிவ் டைம் வந்துட்டு இவர் ஏடிபி கெரியர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். when is the international day of zero waste observed on அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜீரோ வேஸ்ட் அப்படின்னா என்னென்னா வேஸ்ட் அதிகமாக ஆக்காதீங்க, அதை ரீசைக்கிள் பண்ணி கூட அடுத்த யூசேஜ் போங்க. வேஸ்ட்டாக டம்பாக குப்பைகளை நிறையா ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜீரோ வேஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆன் யுவர் பிளேட்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாமா? அப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் வந்துட்டு அது அந்த சாப்பிட்றதுலே நம்ம வந்து சும்மா சொல்கிறேன். ஸோ கருவேப்பிலை வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம், அது கூட ஒரு வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதையுமே வந்து வேஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து ரெடியூஸ் பண்ணணும், வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறோம். ஓகேவா, இட்ஸ் பிகினிங் ஃப்ரம் தி ஃபுட் கன்சப்ஷன் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு பைபோலார் டே 2026 அப்படின்னா வந்துட்டு பைபோலார்
ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பைபோலார் டே வந்து March 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரைசிங் அவேர்னஸ் அபவுட் பைபோலார் டிஸார்டர். பைபோலார் டிஸார்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூணு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனுஷ் அது பைபோலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை வந்து பைபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைசிங் அவேர்னஸ் அபவுட் பைபோலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தீம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ஸ்டேட்ஹுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து March 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்டேட்ஹுட் டே 1949லேருந்து ராஜஸ்தான் வந்துட்டு ஆஸ் அ ஸ்டேட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து March 30 இஸ் அ ராஜஸ்தான் ஸ்டேட்ஹுட் டே. ஓகே, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து March 31 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்காங்க, தேர் ஷுட் பி அ விசிபிலிட்டி ஆன் தெம், மூன்றாம் பாலினத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஸோ வந்து தீம் வந்து லிவிங் ட்ரான்ஸ் ஆர்டினரி லிவ்ஸ் எக்ஸ்ட்ராடினரி கரேஜ். ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெகக்னைசிங் தி கரேஜ் அண்ட் எவ்ரிடே லீவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். ஸோ அவங்களும் ஒரு உயிர், இந்த உலகத்தில் வாழ வந்தவங்க, அவங்களுக்கும் ஒரு சில இது இருக்குது, அவங்களுக்கான முக்கியத்துவங்களை எல்லாருமே வந்துட்டு கொடுக்கணும், அவங்கள வேற்றுமை நினச்சி ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது மூலிமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் March 31 வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.